ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய ரங்கத்திற்கு திரு BR ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வந்திருக்கிறாரு. அவரோட தான் இன்னைக்கு உரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த மும்மொழி வர்சஸ் இருமொழி சர்ச்சை இப்போது பாஜக கையில் எடுத்து அதை ஒரு கையெழுத்து இயக்கமாக சமக்கல்விங்களுடைய உரிமை என்று கையெழுத்து இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. 1 கோடி என்று இலக்கெல்லாம் வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இன்னுமே பாஜக ஒரு பேக் ஃபுட்டில் இருக்கு, இன்னுமே ஸ்ட்ராங்காக ஃப்ரண்ட் ஃபுட்டில் இல்லை. இந்த இருமொழி மும்மொழி சர்ச்சையால் பாஜக அவருக்கு ஒரு பின்னடைவு தானே தவிர கண்டிப்பாக ஒரு லாபம் கிடையாது என்று சொல்லிட்டு இருக்காங்க. இதில் உன்னுடைய கருத்து? முதல்ல ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு யோசிக்கலாம். ஏன்னா இதை பெரிய இஷ்யூவாக எடுக்காமல் கவர்மெண்ட் லெவலில் இதை டீல் பண்ணிக்கிட்டோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வர்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட், அங்கே இருக்கிற எஜுகேஷன் மினிஸ்டர் வர்சஸ் நம்ம ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் டீல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னா ஸ்டேட் யூனிட், தென் அது ஒரு பேக் ஃபுட்னு எடுத்துக்கலாம். இப்படி பாஜக அதை பற்றி எடுத்தால் நஷ்டம் தான் நினச்சிக்கிட்டு விட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பாஜக அக்ரெசிவாக போகிறாங்க. பாஜக அதை ஃபஸ்ட்டு பற்றி பேசி ஸ்ட்ராங்லி அதை டிஃபெண்ட் பண்ணி மும்மொழி கொள்கை அவசியம் அப்படின்னு முதல் முறையாக அழுத்தம் திருத்தமாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் பேசி அதுக்கு பல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ் மூலமாக பல தலைவர்கள், பாஜகவோட தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் பேசி அதப்புறம் இப்போ ஒரு இயக்கமாக கொண்டு போய் மக்களிடையவே எடுத்துகிட்டு போகிறாங்க. 1 கோடி மக்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்படி எடுத்துகிட்டு போய் இவ்வளோ அக்ரெசிவாக போகிறவங்க பேக் ஃபுட்டில் இருக்க மாட்டாங்க. பேக் ஃபுட்டில் இருந்தால் இவ்வளோ அக்ரெசிவாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஸோ ஷுவராக ஃப்ரண்ட் ஃபுட்டில் மட்டும் இல்லாமல் இறங்கி அடிக்கிற கேம் தான் இது. ஃப்ரண்ட் ஃபுட்டில் கூட வரல, இறங்கி 6 அடிக்கிற கேம் தான் இது. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா முதல் முறையாக ஒரு கட்சி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை வேணும், அதை இவ்வளோ அக்ரெசிவாக பேசும். ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே பாஜக மும்மொழின்னு ஓப்பனாக எடுத்து பேச முடியல. ஏன்னா அப்போ NEP 2020 இல்லை. NEPக்கு முன்னாடியே மும்மொழினாலே அது ஹிந்தி தான் இருந்துச்சு, ஆப்ஷனே இல்லையே. 60s இருந்த NEPயும் 86 வந்த NEPயுமே ஹிந்தி as 3rd லாங்குவேஜ் தான் இம்போஸ் பண்ணிச்சு. ஹிந்தி இம்போசிஷன் தான் இருந்துச்சு. ஸோ அதனால இவன் பல கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் கேட்குறாங்களே, ஏன் யூபியில் அப்போ 3வது மொழி படித்தாங்களா, பீகாரில் 3வது மொழி படித்தாங்களா? ஏன்னா இல்லை, அவசியம் ரீஜனல் லாங்குவேஜ் ஒரு ஹிந்தின்னு தான் இருந்துச்சு. ஸோ ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் ரீஜனல் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாங்க, ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் ஹிந்தி எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் மற்ற ரீஜனல் லாங்குவேஜஸ் ஹிந்தி பேசுகிற மாநிலத்தை பரவ முடியல. ஹிந்தியோ இல்லாட்டி மற்ற மொழிகள், இப்போ தமிழ்நாட்டுக்கு தெலுங்கோ, கன்னடமோ, மலையாளமோ, மராட்டியோ, குஜராத்தியோ, பெங்காலியோ இங்கே வர முடியாது, காரணமாக போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஆப்ஷனே இல்லாமல் இருந்தனால எந்த கட்சியும் எடுத்து பேச முடியல. 2வது விஷயம், எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட ஒரே சித்தாந்தத்துலேயும் வந்த கட்சிகள். காங்கிரஸை தவிர தமிழ் தேசியம் பேசுகிறவங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது ஜாதிய பின்னணி உள்ள கட்சிகளாக இருக்கட்டும், இல்லைனா திராவிட கட்சிகள் சொல்லிக்கிற திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரே கிட்டத்தட்ட ஒரே மட்டைகள், ஒரே ஐகான் தான் இருப்பாங்க, ஒரே சித்தாந்தத்தை அடிப்படையில் தான் வருவாங்க, ஒரே மாதிரி விஷயங்களை தான் பேசிட்டு வந்திருக்க நம்ம பார்த்துருக்கோம். சில இடங்களில் சில விஷயங்கள்ல மாறுவாங்களே தவிர முக்கால்வாசி எல்லா விஷயத்துலையுமே ஒன்றா தான் இருந்திருக்காங்க தமிழ்நாடு. அதை ஏன்னா தமிழ்நாடு தனித்துவம் தனித்தன்மைன்னு சொல்கிற ஒரு போலி பிம்பத்தில் அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எத்தனை கட்சி தமிழ்நாட்டில் ஒரு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஒரு ரீஜனல் பார்ட்டிஸ் இருக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு. ஆனால் அந்த எல்லா ரீஜனல் பார்ட்டிஸுக்கும் ஐடியாலஜி பார்த்தா பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரே ஐடியாலஜியை ப்ரெசென்ட் பண்ணி ஒரே ஓட் பேங்குக்கு பங்கு போட்டுக்கிற கட்சிகள் தான். அதனால தான் இந்த கட்சி இங்கே இருந்தால் அந்த கட்சி அங்கே இருந்தால் மாறிட்டாலும் ஜெயிச்சலாம். ஏன்னா பெரிய ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் கிடையாது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 20-25% தான் கோர் ஓட் பேங்காகவே இருந்தாலும், ஈச் ரெஸ்பெக்டிவ்லி இருந்தாலும், ஏன் அவங்களால ஜெயிக்க முடியுது? ஸ்வீப் எப்போதுமே தமிழ்நாட்டில் ஸ்வீப் ஆகிட்டு வர முடியுதுன்னா, ஒன்று அலையன்ஸ், இன்னொன்று திமுகவுக்கு அதே ஓட்டரே அதிமுக ஓட்டு போட முடியும், அதிமுக போட அதே ஓட்டரை திமுகவுக்கு போட முடியும். மற்ற மாநிலங்கள் அப்படி இருக்க முடியாது. ஈவன் இஃப் இட் இஸ் ரீஜனல் பார்ட்டி ஒரு நேஷனல் பார்ட்டி அப்படி ஈஸியாக ஸ்விட்ச் பண்ண முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த ஸ்விட்ச் நடக்கும். அந்த ஃப்ளோட்டிங் 25% அவங்களுக்கு திமுகவோ அதிமுக இல்லாட்டி மற்ற கட்சிகளுக்கோ பெரிய டிஃப்ரென்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஐடியாலஜி சேம். அதனால் பாஜக தான் முதல் முறையாக இவ்வளோ அக்ரெசிவாக ஒரு ஸ்டான்ஸை எடுத்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது கண்டிப்பாக அது அவங்களுக்கு அட்வான்டேஜாக தான் போகும். ஏன்னா இது 1 vs ரெஸ்ட் அப்படின்னு வருது. அப்போது மற்ற எல்லா கட்சிகளும், திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தாவேகாவாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், இல்லாட்டி எந்த கட்சியாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே ஓட் பேங்குக்கு தான்
அவங்க வந்து ஃபைட் பண்ணுறாங்க. மீனிங் ஒரு இஷ்யூவில் எடுத்துக்கிட்டா இப்போ இருமொழி தான் வேணும்னு சொல்கிறவங்க 60 பேர் இருக்காங்க, இல்லாட்டி 70 பேரே இருக்காங்க. ஐம் ஜஸ்ட் சேயிங் ஃபார் ஆர்குமெண்ட் சேக் 70 பேர் இருக்காங்கன்னா 7 கட்சிகள் வந்து அதுக்கு வந்து கம்பீட் பண்ணுறாங்கன்னா டிவைட் பண்ணி ரேண்டமாக டிவைட் பண்ணாலே ஈச் வில் கெட் 10. சில பேர் ஸ்ட்ராங்கர் லோவர்லாம் இருக்கும். பட் ஆனால் ஒரு 30 பேர் மும்மொழி கொள்கை வேணும்னு சொல்கிறவங்க இருக்காங்கன்னா ஐம் சேயிங் இஃப் இட் இஸ் மைனாரிட்டி 30 பேர் இருக்குன்னு சொன்னால் 30மே பாஜகவுக்கு தான் வரப்போகுது. ஆனால் இந்த நிலைமை இன்னைக்கு அப்படியும் இல்லை. ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு அது வரும். ஏன்னா இப்போ தமிழ்நாடு வந்து ஆர் இந்தியாவும் தமிழ்நாடும் வந்து 30s 60s இருக்கிற இந்தியாவும் தமிழ்நாடும் கிடையாது. இன்றைக்கி வந்து ரொம்ப அசர்ட்டிவ் நேஷன் நம்ம நேஷன், ரொம்ப அட்வான்ஸ்டு நேஷனாக நம்ம வந்துட்டுருக்கோம். உலக நாடுகள் எல்லாமே நம்மளை பார்க்குறாங்க. அதே மாதிரி அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் முக்கியமான மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ஆல் செட் அண்ட் டன் தமிழ்நாடு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரோக்ரெசிவ் ஸ்டேட்ஸ், டெவலப்மெண்ட்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா அதுக்கான பல்வேறு காரணங்கள் முன்னாடிலேருந்தே இருக்குது. ஸோ அதில் சிலதெல்லாம் ஸ்லிப் ஆகிட்டு வந்தாலும் வி ஆர் ஸ்டில் ரைட் தேர் அப்படின்னு இருக்கும்பொழுது ஸோ தமிழ்நாடு மக்களுக்கும் அவங்க வந்து ஒரு 1960s இருந்த மென்டாலிட்டி இன்றைக்கி இல்லை. பிகாஸ் தே ஆர் சீயிங் டெவலப்மெண்ட். அவங்களுக்கு வந்து மற்ற மாநிலங்களில் இருக்கிற சுச்சுவேஷன் தெரியுது, மற்ற நாடுகளில் இருக்கிற சுச்சுவேஷன் தெரியுது. அவங்க ஆஸ்பிரேஷனலாக இருக்காங்க, அம்பிஷியஸாக இருக்காங்க. அப்படி ஆஸ்பிரேஷனல் அம்பிஷியஸாக இருக்கிறதுனால தான் தனியார் பள்ளிகளில் இத்தனை பேரும் தனியார் கல்லூரிகளில் இத்தனை பேரும் படிக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியுது எனக்கு வந்து அந்த மாதிரி நான் கம்பீட் பண்ணணும், ஒரு மும்பையில் இருக்கிறவங்களோட கம்பீட் பண்ணணும், பெங்களூரில் இருக்கிறவங்களோட கம்பீட் பண்ணணும், டெல்லியில் இருக்கிறவங்களோட கம்பீட் பண்ணணும், லண்டனில் இருக்கிறவங்களோட கம்பீட் பண்ணணும், வாஷிங்டனில் இருக்கிறவங்களோட கம்பீட் பண்ணணும், நியூயார்க்கில் இருக்கிறவங்களோட கம்பீட் பண்ணணும்னா நான் வந்து இங்கே கவர்மெண்ட் கொடுக்குற கல்வியில் என்னால் படிக்க முடியாது, படித்தா என்னால் முடியாது. அரசு கொடுக்குற கல்வியோட தரம் வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. ஆனால் தனியார் பள்ளி தான் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ், குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குது. அதனால தான் அங்கே போய் படிக்கிறாங்க. காசு உள்ளவர்கள் தனியார் பள்ளியிலும் தனியார் கல்லூரிகளிலும் படிக்கிறாங்க. அப்படி படிக்கிறதுனால தமிழ்நாட்டில் இன்னும் முன்னேற்றம் ஜாஸ்தியாக இருக்குது, விச் ஹஸ் லெட் டு அ பம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். ஸோ அதனால தமிழ்நாடு வந்து இன்றைக்கி வந்து முன்னாடி மாதிரி இல்லாதனால குளோபல் லெவல் கம்பீட் பண்ணும்பொழுது அந்த மனப்பான்மை 60களில் இருந்த மனப்பான்மை அன்றைக்கி என்ன பேசுகிறோம், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. விச் மீன்ஸ் நார்த் வந்து டெவலப் ஆகுது. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, அதே அரசியல்வாதிகள் அதே அரசியல் கட்சியில் இருக்கிறாங்க, தமிழ்நாடு தான் கிரேட்டர், நார்த் ஒன்றும் இல்லைங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யார் வாழ்ந்தது, அப்போ யார் வாழ்ந்தா யார் தேய்ந்தா? அப்போ அன்றைக்கி சொன்னது பொய்யா, இன்றைக்கி சொல்கிறது பொய்யா? இதுவே கேள்வி. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு குளோபலி காம்படிட்டிவ் பாப்புலேஷனாக இருந்தோன்னா அதுக்கு வந்து அரசு பள்ளியால் கொடுக்குற தரம் பிடிக்கலன்னா தனியார் பள்ளி போகும். ஸோ விச் மீன்ஸ் அதனால தான் தனியார் பள்ளியில் 56 லட்சம் மாணவர்களும் அரசு பள்ளியில் 50 லட்சம் மாணவர்களும் இருக்காங்க. இதுவே ஒரு டேட்டா பாயிண்ட். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள், அது 51-49 மெஜாரிட்டி தான், 51-49 மெஜாரிட்டி தான். மெஜாரிட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து தனியார் பள்ளிகளை தான் விரும்புகிறாங்க. எங்கே மும்மொழி கொள்கை இருக்கிற தனியார் பள்ளியில் தான் விரும்புகிறாங்க. அதனால அப்படி பார்த்தாலுமே 50 லட்சம் மாணவர்கள் படித்தாலும் அதில் மும்மொழி ஒரு 30-40 லட்சம் தான் படிக்கிறானே வச்சுக்கிட்டாலும் இப்போ கரண்டாகவே இது முன்னாடி படிச்சுட்டு போயிருப்பாங்க, அவங்களாவும் இருப்பாங்க. ஸோ ஒரு குடும்பத்தில் 2 பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எடுத்துக்கிட்டாலே அது 1 கோடி வந்துடும். ஸோ 1 கோடி பேர் ஆல்ரெடி மும்மொழிக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஓக்கெல்லாம் வெளியில் வந்து எஸ் சொல்கிறாங்களோ நோ சொல்கிறாங்களோ கிடையாது, அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, ஆர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. மும்மொழிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. மும்மொழி படிக்கக்கூடாது, என்னுடைய மகனோ மகளோ இருமொழியில் தான் படிக்கணும்னா தனியார் பள்ளியில் போய் சேர்த்துக்க மாட்டாங்க, மும்மொழி கற்றுக் கொடுக்குற தனியார் பள்ளியில் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படி சொல்கிற அரசியல்வாதி பசங்களே அங்கே தான் படிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி 1 கோடி பேருக்கு மேலே வாக்காளர்களே, 1 கோடி வாக்காளர்களுக்கு மேலே கரண்ட். அப்போ பாஸ்ட்டை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி 2 கோடி பேருக்கு மேலே மும்மொழி படித்த குடும்பத்தினர் இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மும்மொழி படித்தவங்க கிட்டத்தட்ட 1.5 கோடி பேருக்கு மேலே இருப்பாங்க தமிழ்நாட்டில். இந்த கணக்கு எடுத்துக்கிட்டாலே கரெக்ட், சிம்பிளாக எடுத்துக்கிட்டாலும் அப்போ இதுவே ஒரு பெரிய ஓட் பேங்க் தானே. பட் ஸ்டில் இருமொழியால் தான் தமிழ்நாடு வளர்ந்தது. பாருங்க, மும்மொழி எடுத்தால் தமிழ்நாடு வளராது, தமிழ்நாடுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணமே இருமொழி தான் என்று பேசுகிறாங்க இல்லையா? ஒரு மொழினால ஒரு மாநிலம் வளராது அப்படிங்கிறது நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். அப்படியே பார்த்தோன்னா மும்மொழி பேசுகிற கர்நாடகா, மும்மொழி அக்செப்ட் பண்ணியிருக்கிற கர்நாடகா வளர்ந்துருக்கு, மும்மொழி அக்செப்ட் பண்ணியிருக்கிற மகாராஷ்டிரா வளர்ந்துருக்கு, மும்மொழி அக்செப்ட் பண்ணியிருக்கிற குஜராத் வளர்ந்துருக்கு, மும்மொழி அக்செப்ட் பண்ணியிருக்கிற ஹரியானா இஸ் நாட் ஃபார் பிஹைண்ட். ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு கேட்சப் பண்ணுறது, பல விஷயங்களில் கேட்சப் பண்ணுறது. ஸ்மால் ஸ்டேட். மும்மொழி அக்செப்ட் பண்ண டெல்லி என்கிற யூனியன் டெரிட்டரி வளர்ந்துருக்கு, மும்மொழி அக்செப்ட் பண்ணியிருக்க தெலுங்கானா வளர்ந்துருக்கு, மும்மொழி அக்செப்ட் பண்ணியிருக்க கேரளா வளர்ந்துருக்கு. ஸோ அதனால் ஒரு மொழி அப்படிங்கிறது இஸ் நாட் அ இண்டிகேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் பேராமீட்டர். ஒரு ஸ்கூலோட ஸ்டாண்டர்டுக்கும் அந்த ஸ்கூலில் இருமொழி கற்றுக் கொடுக்குறாங்களோ மும்மொழி கற்றுக் கொடுக்குறாங்களோ கூட ஒரு
பேராமீட்டர் கிடையாது. கரெக்ட். அந்த ஸ்கூலில் வந்து எத்தனை பேர் பாஸ் ஆகிறாங்க, 100% பாஸ் பர்சன்டேஜ் இருக்கா, அந்த ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, மற்ற கோ கரிக்குலர் என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, டீச்சர்ஸோட ரேஷியோ என்ன இருக்குது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் தானே பார்க்குறோம். ஸோ ஸ்கூலோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கவே இருமொழியா மும்மொழியா வைக்காத போது ஒரு மாநிலத்தோட வளர்ச்சிக்கு இருமொழி மும்மொழி தான் காரணம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படி சொல்லும்போது மக்களும் இருமொழியை தான் விரும்புறாங்க அப்படிங்கிறத சொல்றேன். அப்ப மக்களே இப்ப வந்து 1.5 கோடி 2 கோடி மக்கள் வந்து மும்மொழியில படிச்ச குடும்பத்தினர் இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, 1.5 கோடியில 2 கோடி மக்கள் இருப்பாங்கல்ல கண்டிப்பா. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாருமே மிஸ் பண்றாங்க. அதனாலதான் சொல்றேன், இது வந்து பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும். எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் ஓட் பேங்குக்கு கேட்டர் பண்ற ஓட் பேங்கை வந்து 7-8 கட்சிகள் டார்கெட் பண்ணா, இந்த 1.5 கோடி 2 கோடி மக்களை வந்து பிஜேபி டார்கெட் பண்றது ஒரு பெரிய நல்ல ஸ்ட்ராட்டஜி. அவங்களோட டார்கெட் 1 crore தான் வச்சிருக்காங்க. அது ஈஸியா அது மாதிரி அச்சீவ் பண்ணிட முடியும். அதை தவறையுமே படிக்காதவங்க வந்து எத்தனை பேர் கேட்கறாங்க, நம்ம பார்த்துருக்கோம், பல வீடியோஸ் பார்க்குறோம், ஏன் எங்க பிள்ளைகள்லாம் படிக்கக்கூடாது. ஸோ அல்டிமேட்லி பாயில்ஸ் டவுன் டு திஸ் ஒன்லி. இப்போ எல்லா மாநிலங்களும் ஒத்துக்குறாங்க, எல்லா மாநிலங்களுக்கும் இல்லாத சேலஞ்ச் தமிழ்நாட்டில் என்ன இருக்க போகுது. தனித்துவம் தனித்துவமும் தனித்தன்மையும் ஒரு அடிஷ்னல் மொழி கற்றுக்கிறதுனால பேசுறதுனால எப்படி இழப்பீங்க. பெங்காலோட தனித்துவம் போல, ஆந்திராவோட தனித்துவம் போல, கர்நாடகாவோட தனித்துவம் போல, பஞ்சாபோட தனித்துவம் போல. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாடோட தமிழோட தனித்துவமோ எப்படி வந்து போயிடும் ஒரு எக்ஸ்ட்ரா மொழி வந்து மாணவர்கள் கற்றுக்கும் போது. எல்லா மாநிலங்களும் இருக்கும்போது நான் என்னோட பாயிண்ட் இதுதான். ஆல் இண்டியாவில் வரும்பொழுது அப்போ இங்கே இருக்கிற மாணவர்கள் அண்டியோ அட்வான்டேஜ் இருக்கா இல்லையா. மற்ற மாணவர்கள் 3 லாங்குவேஜ் படித்தா இங்கே 2 படித்தா போதும்னா அப்போ இங்கே இருக்கிறவங்க தேர் ஹேவிங் அன் அண்டியோ அட்வான்டேஜ். அவன் அதே மாதிரி அரசு பள்ளி மாணவர்கள் 2 மொழி, தனியார் பள்ளி மாணவர்கள் 3 மொழி படிக்கணும். அரசு பள்ளி மாணவர்கள் நீங்கள் ஒரு மொழி கற்றுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் கெடுக்கிறீங்க. ஓகே. ஸோ இட்ஸ் நாட் a லெவல் பிளேயிங் ஃபீல்டு. தமிழ்நாடுக்குள்ளே லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை. பிகாஸ் ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரி இல்லை. ஆல் இண்டியா லெவல்லையுமே லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை. அதுதானே இது சரி செய்யுது. அதுதான் தேசிய கல்விக் கொள்கை சரி செய்யுது. இப்போ சமீபத்தில் நீங்கள் ஒரு வட்டவேசி விவாதத்தில் கலந்துருந்தீங்க. அதில் உங்களுக்கு எதிராக பேசுகிற பலரும் இருமொழியை ஆதரித்து தமிழ்நாடு தான் சிறந்தது, தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை தான் சிறந்தது என்று பேசுபவர்கள் நிறைய பாயிண்ட்ஸ் பண்ணி வச்சாங்க. அதில் நீங்கள் எல்லாத்துக்குமே அங்கே பதில் சொல்லியிருக்க முடியாது, ஏன்னா டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஒவ்வொருத்தரும் பேசிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் பார்த்த என்னடா இதெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட் தூக்கிட்டு வராங்களே அப்படின்னு என்ன ஒரு ஆர்குமெண்ட். அதுதான் இது நிறைய பேர் சொல்லுவாங்க, தமிழ்நாடுல இருக்கிறவங்க தான் வந்து குளோபல் லீடர்ஸாக இருக்காங்க, எல்லா கம்பெனிஸ்லுமே போயிருக்காங்க. அப்துல் கலாம் எங்கே படித்தாரு, சுந்தர் பிச்சை படித்தாரு. இது வந்து இண்டிவிஜுவலோட நாலேஜுக்கும் இண்டிவிஜுவலோட டேலண்ட்டுக்கும் மொழிக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர்களும் தனியார் பள்ளியில் படித்தவங்க தான். ஒரு காலத்தில் அரசு பள்ளியில் படித்தாங்கன்னா அரசு பள்ளி மட்டும் தான் அன்றைக்கி இருந்துச்சு. தனியார் பள்ளிகள் ரொம்ப கம்மி. ஒரு கான்வென்ட்ஸோ இந்த மாதிரி மிஷன் நடத்துகிற பள்ளிகளோ தான் தனியார் பள்ளிகள் இருக்குமே தவிர முக்கால்வாசி அரசு பள்ளிகள் தான் இருக்கும். ஸோ அரசு பள்ளிகளில் படித்தவங்க தான் எல்லாருமே அச்சீவ் பண்ண முடியும். 40களையோ 50களையோ 60களையோ அரசு பள்ளிகளில் படித்தவங்க தான் 90s அச்சீவர்ஸாக இருந்திருக்க முடியும். அது மாதிரி தான் எல்லாரும் வந்தாங்க. டாப் சயின்டிஸ்ட், டாப் பியூரோக்ராட்ஸ், டாப் பொலிட்டீஷியன்ஸ், டாப் எஜுகேஷனலிஸ்ட் வந்தவங்க எல்லாம். காரணம் ஏன்னா இன்னைக்கு தனியார் பள்ளிகள் இல்லை. இன்னைக்கான அப்ராட்ல போய் மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல லீடர்ஸாக இருக்கவங்க தனியார் பள்ளியில் படிச்சவங்க தான் இருக்காங்க. அரசு பள்ளியில் போய் படித்தவங்க யாருமே கிடையாது. தமிழ்நாடு அரசு பள்ளியில் படிச்சுட்டு அந்த மாதிரி கூகுளில் சிஇஓவோ இல்லாட்டி மைக்ரோசாஃப்டில் சிஇஓ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் சிஇஓவோ இல்லை. ஸோ இவங்க கொடுக்குற ஆர்குமெண்ட் வந்து இவங்க செரி பிக்கிங் வாங்கல. ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் நல்லா இருக்கும். இவங்க இந்த ஆர்குமெண்ட் ரொம்ப அப்சர்டாக இருக்குது அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் கொண்டு வரது இது எல்லா இடத்துலையுமே பேசுகிறாங்க. தமிழ்நாடுல இருக்கிறவங்க தானே குளோபல் அச்சீவ் ஆகிறாங்க அப்படின்னா வேணுங்கும் போது அவங்க தமிழர்களே இல்லைம்பாங்க, அவங்க வந்து ஆரியர்கள்பாங்க, மற்ற டைமில் தமிழர்களும் சேர்த்துப்பாங்க. ஸோ தமிழர்களாக இருந்தவங்க தனியார் பள்ளியில் தான் படிச்சுட்டு போனாங்க, அரசு பள்ளியில் படிக்கல. அரசு பள்ளியில் படித்தவர்கள் அச்சீவ் செஞ்சாங்க, அப்போ தனியார் பள்ளி இல்லை. ஸோ இந்த செரி பிக்கிங் ஆஃப் டேட்டா தான் இவங்க எல்லாமே எடுத்து பேசுது. அதே மாதிரி அந்த ஹிப்போக்ரஸியை பாயிண்ட் அவுட் பண்ணால் அவங்களுக்கு பதிலே கிடையாது. ஏன் அப்போ நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் வீட்டு பிள்ளைகளோ உங்கள் கட்சியில் இருக்கிறவர்கள்லாம் நடத்துகிறாங்க. இப்போ சீஃப் மினிஸ்டர் சொன்னதே ஒரு அப்சர்ட் ஆர்குமெண்ட்டாக இருந்துச்சு. திமுகவினர் வந்து மும்மொழி கொள்கை நடத்துகிற பள்ளிகளை தான் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது காரணம் மத்திய அரசோட பிரச்சனை, மத்திய அரசு கொடுக்குற இதுதான் அழுத்தம் தான், ப்ரெஷர் இதுதான்னா. தமிழ்நாட்டில் யாரும் உங்களை வந்து ப்ரைவேட் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் நடத்த சொல்லலை அவங்க கட்சிக்காரங்களை. அவங்க வந்து மெட்ரிகுலேஷன் சமச்சீர் கல்வி கொடுக்குற ஸ்கூல்ஸை நடத்திருக்கலாம். அப்படியே சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் நடத்தாலும் ஹிந்தி ஆப்ஷன் லாங்குவேஜாக கொடுக்கணும் அவசியம் கிடையாது. 3ஆவது மொழியோ ஃப்ரெஞ்சோ ஜெர்மனோ தெலுங்கோ மலையாளமோ கொடுத்துருக்கலாம். நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளி தான் நடத்துவீங்க, சிபிஎஸ்சி பள்ளியில் நீங்கள் ஹிந்தி தான் கற்றுக் கொடுப்பீங்க. அப்புறம் ஆனால் ப்ளேம் பண்ணுறது சென்டர் தான். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தானே, உங்களுக்கு மேண்டேட்ரி கிடையாது. உங்களுக்கு சிபிஎஸ்சி தான் பள்ளி தான் ஆரம்பிக்கிறோன்னு கை முறுக்கி யாருமே சொல்லலை, ஹிந்தி தான் கற்றுக் கொடுக்கணும் கை முறுக்கி யாரும் சொல்லலை. இட் இஸ் அப் டு த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஸ்கூல். அந்த மேனேஜ்மெண்ட் ஏன் இந்த மாதிரி டிசைட் பண்ணுது, அதுக்கான டிமாண்ட் இருக்குது, மக்கள் கிட்ட அதுக்கு டிமாண்ட் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் சிபிஎஸ்சி பள்ளிகள் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அரசு கல்வித்துறை வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு நீங்கள் ஒத்துக்கணும்ல. இவ்வளோ தனியார் பள்ளிகள் வருது, இவ்வளோ பேர் தனியார் பள்ளியில் படிக்கும்பொழுது
அரசு வந்து கல்வித்துறையில் கோட்டு விட்டுருக்கு தானே சொல்லணும். 50 வருஷமா திராவிட மாடல் கோட்டு விட்டுருக்கு தானே சொல்லணும். இல்லைன்னா ஏன் அரசு பள்ளியில் சேர்க்க மாட்டேங்க? யாருக்காவது 1 லட்சம் கொடுத்து நீ வருஷத்துக்கு 1 லட்சம் செலவு பண்ணணும்ப்பா, இல்லைன்னா வருஷத்துக்கு போதும்ப்பா, ஃப்ரீயாகவே கிடைக்கும்ப்பா அப்படின்னா யார் எல்லாரும் சூஸ் பண்ணுவாங்க? ஃப்ரீ தான், ஒரே தரமாக ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஏன் நீங்கள் அந்த தரத்தை கொடுக்கல? அரசு பள்ளியில் உங்களால் ஏன் தரம் கொடுக்க முடியல? இருந்தாலும் இந்தியாவில் வந்து வேற ஏதோ கிரகத்திலே வந்தவர்கள் மாதிரி பேசுறீங்க இல்லை நீங்கள், நாங்கள் தனித்துவமைன்னு வேற ஏதோ கிரகத்திலே வந்த மாதிரி நாங்களாம் மற்ற மாநிலங்களில் விடுங்க. அப்போ ஏன் இங்கே அரசு பள்ளி இவ்வளோ கேவலமாக இருக்குது? ஏன் 56 லட்சம் மாணவர்களோட பெற்றோர்கள் அவ்வளோ காசு கொடுத்து ஏன் தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிற நிலைமை இருக்குது? ஏன் உங்களால் அந்த ஃபெசிலிட்டிஸை கொடுக்க முடியல? ஏன் உங்களால் டீச்சர்ஸ்க்கு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளம் ஜாஸ்தியா, தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சம்பளம் ஜாஸ்தியா? அரசு பள்ளி ஆசிரியர்கள் சம்பளம் ஜாஸ்தி. ஸோ சம்பளமும் அவ்வளோ கொடுக்குறீங்க, ஆனால் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ரிசல்ட்ஸ் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. அப்போ என்ன பண்ணுறீங்க? 45,000 கோடி பட்ஜெட் என்ன ஆகுது? அதான் இங்கே சொல்கிறாங்க, இந்தியாவிலே நாங்கள் தான் நம்பர் 1. அதாவது கல்வியில் கம்பேர் பண்ணும்போது கல்வியிலையும் மருத்துவத்திலையுமே இந்தியாவிலேயே நாங்கள் வந்து நம்பர் 1னா அப்போ இருக்கிற எல்லாரும் அரசு பள்ளியில் படிக்கணும். அரசு பள்ளினால நம்பர் 1 இல்லை, தனியார் பள்ளிகள்னால நம்பர் 1, தனியார் கல்லூரிகள்னால நம்பர் 1. இவங்க உடனே இந்த வருஷம் ஆனுவல் இந்த மேகசின்ஸ்லாம் நடத்துகிற எஜுகேஷன் சர்வே போட்டுட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஸ்டியூஷன்ஸ்லாம், அதில் இருக்கிற இன்ஸ்டியூஷன்ஸ் வரது எல்லாமே முக்கால்வாசி ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ். அது இன்ஜினியரிங் காலேஜஸாக இருக்கட்டும், லா காலேஜாக இருக்கட்டும், அது வந்து சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸாக இருக்கட்டும், அது அதே மாதிரி மற்ற மாநிலங்களையும் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஸோ தமிழ்நாடுல வந்து லீடிங்ல, தமிழ்நாடுல வந்து டாப் ஆறோம்னா அதுக்கு காரணம் தனியார் பள்ளிகள், அரசு பள்ளிகள் கிடையாது. அரசு பள்ளிகளோட தரம் தனியார் பள்ளிகளை கம்பேர் பண்ண ரொம்பவே மோசமா இருக்கு. இன்னொரு மாநிலத்தில் இருக்கிற தரம் என்ன இருக்கோ அதே தரம் தான் தமிழ்நாடு அரசு பள்ளியிலையும் இருக்கு. இங்க இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் ஆர் பெட்டர் தேன் மற்ற ஸ்டேட்ஸ். இப்போ மற்ற ஸ்டேட்ஸ்லையும் தேர் கேச்சிங் அப், மற்ற ஸ்டேட்ஸ்லையும் டாப் பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதனால தமிழ்நாடு தான் நம்பர் 1 கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஒரே ஒரு பேராமீட்டர் வச்சுட்டு அதையும் ஸ்லிப் ஆகிட்டு இருக்கு. அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பேஸ் இங்க இருந்துச்சு, பேஸ் உங்களுக்கு ஹையா தான் இருந்துச்சு, ஆல்வேஸ் ஹையா தான் இருக்கு. ஸோ அதே இதில் நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இவ்வளோ பர்மிஷன் கொடுத்து காசு கொடுத்து ஆட் பண்ண வச்சுட்டு அதனால ரேஷியோ ஜாஸ்தி ஆகிறதுனால ஒன்றுமே இல்லை. அப்போ அரசு பள்ளிகள் கடந்த 10 வருஷத்துல எவ்வளோ புதுசாக திறந்துருக்காங்க, கடந்த 4 வருஷத்துல எவ்வளோ அரசு பள்ளி திறந்து அதிகமாக மூடிட்டு தான் இருக்காங்க. மூடித்தான் ஏன் அப்போ நீங்கள் அரசு பள்ளிகளை ஜாஸ்தி பண்ணிருக்கணும். காமராஜர் திறந்ததுக்கப்புறம் எத்தனை அரசு பள்ளிகள் தமிழ்நாட்டில் திறந்திருக்கு? இல்லாட்டி 70s அப்புறம் எத்தனை அரசு பள்ளிகள் தமிழ்நாட்டில் திறந்திருக்கு? அரசு பள்ளிகள் திறந்திருக்கா, தனியார் பள்ளிகள் திறந்திருக்கா? அதே மாதிரி அரசு மருத்துவமனைகள் எவ்வளோ திறந்திருக்கீங்க? மருத்துவமும் இப்போ வராங்க, மற்ற மாநிலங்களே வராங்க, மற்ற நாடுகள்லேருந்து தமிழ்நாடுக்கு சென்னைக்கு வராங்கன்னா அவங்க எதுக்கு வராங்க? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வராங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வரல. இந்த கமெண்ட்ஸ் போடுறதை பார்க்க முடியும் சார். நண்பா, நாங்கள் ஒன்றும் ஹிந்தி வேண்டாம் என்று சொல்லவில்லை, நீங்கள் விருப்பப்பட்டால் கற்றுக்கொள்ளுங்கள், திணிப்பை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் என்றெல்லாம் அந்த கமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம், அது எப்போதுமே பேசுறதானே. நாங்கள் வேண்டாம் எதிர்க்கல, நாங்கள் திணிப்பி தான் இருக்கணும். நீங்கள் எது திணிப்பு? 2 மொழி தான் படிக்கணும்னு சொல்றதும் திணிப்பு தானே. 2 மொழி படிக்கணும்பா, 2 மொழி தான், அதுவும் இந்த 2 தான் படிக்கணும்னு சொல்றது திணிப்பா இல்லையா? அப்புறம் நீங்க ஹிந்தியை படிக்க நாங்கள் எதிர்க்கலன்னா அந்த அரசு பள்ளி மாணவன் எப்படி படிப்பான்? இந்தி பிரச்சார சபால காசு கொடுத்து படிக்கணுமா? ரொம்ப பெருமையா அந்த ஹிந்தி வார்த்தைகளை அழிச்சதெல்லாம் பெருமையா அறிக்கையிலே விடுறாரு. இதெல்லாம் இல்ல, அதான் ஒரு அதுதான் எதுக்காக இதை எடுத்திருக்காங்கன்னு இருக்குல்ல. இப்போ டெய்லி காலையில ட்வீட் போடுறாங்கல்ல, ட்வீட் போடுறாங்க, சீஃப் மினிஸ்டர் வந்து போடுறாங்க. ஸோ அப்படி போடும்பொழுது என்ன காரணம்? தமிழ்நாட்டில் இதுவா இன்னைக்கு பிரச்சனை? தமிழ்நாட்டில் ரோட்ல இருக்க எல்லாரும் வந்து போராடுறாங்க, 60கள் மாதிரி எங்களுக்கு ஹிந்தியை திணிச்சிட்டாங்க, எங்களுக்கு மும்மொழியை திணிச்சிட்டாங்க அப்படின்னு. ஹிந்தி திணிப்பே இல்லை, ஆனால் வேணும்னே ஹிந்தி திணிப்புன்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல ஹிந்தி திணிப்பு இருக்குன்னு காமிச்சிட்டாங்கன்னா எவ்வளோ வேணா பணம் தரேங்கிற மாதிரி போஸ்டர்லாமும் பாஜக காரங்க ஒட்டியிருக்காங்க. 1 கோடி ரூபா பணம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அது இன்னும் பண்ணல. எங்க ஹிந்தி திணிப்பு இருக்கு? ஸோ அப்படி இல்லாத ஒன்றை கொண்டு வராங்க அப்படின்னா ஏன்? அவங்களுடைய தோல்விகளை மறைக்கிறதுக்காக. ஏன்னா மக்கள் வந்து மற்றதில் கேள்வி கேட்டுருவாங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சார்லேருந்து கார்லேருந்து எத்தனையோ விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஆகிட்டு இருக்கு. ஸோ பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஜாஸ்தியாக இருக்குது, பாலியல் குற்றங்கள் ஜாஸ்தியாக இருக்குது, பள்ளிகளில் மாணவிகளுக்கான பாலியல் குற்றங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. கடந்த 1 மாதத்தில் கிட்டத்தட்ட 30 இன்சிடென்ட்ஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. நான் மீடியாவில் ரிப்போர்ட் ஆனது மட்டுமே சொல்கிறேன், NCRB டேட்டோ போலீஸ் ஸ்டேஷன் டேட்டோ கிடையாது. மீடியாவில் ரிப்போர்ட் ஆனது இவ்வளோ இருக்குது. ஸோ அதில் பாதிக்கு மேலே அரசு பள்ளி மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதர் டீச்சர்ஸ் கிட்டே தொந்தரவு, கிளீனர் கிட்டே தொந்தரவு, டிரைவர் கிட்டே தொந்தரவு, சக மாணவர்கள்ட்ட தொந்தரவு, வெளியாட்கள்கிட்ட தொந்தரவு, இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு கடந்த 1 மாசத்துல. இதை யாராவது கேட்டிருக்காங்களா? இதை ஏதாவது ஊடகம் எடுத்து விவாதம் பண்ணியிருக்காங்களா? ஏன் இத்தனை பாலியல் வன்முறைகள் ஜாஸ்தியாக இருக்குது? சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்குது? இதுக்காக சட்டம் ஒழுங்கு தன் கையில் முதல்வர் பதில் சொல்லியிருக்காரா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரா? இதை நாங்கள் தடுக்கிறது இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறோம். இதை தான் வந்து என்ன சொல்றது, இதெல்லாம் மறைக்கிறது நரேட்டிவாவே திமுக நரேட்டிவா செட் பண்ணிடுறாங்க.
அதற்கு பாஜக பதிலடி கொடுத்துட்டே இருக்காங்களே தவிர பாஜக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அதற்கு திமுகவை பதிலடிக்க இல்ல வைக்கல. இதுவே முதல்ல தவறு. ஏன்னா அப்படின்னு இதை ஃபர்ஸ்ட் பேசினது யாரு? இதை ஃபர்ஸ்ட் பேசினது திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள். தர்மேந்திர பிரதான் அவர்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் அவர் பதில் சொல்றாரு. ஆமா. இந்த மாதிரி இதை அக்செப்ட் பண்ணாதனால அந்த அதுக்கான நிதி கொடுக்க மாட்டோம். அதுலேருந்து திமுக தான் கதற ஆரம்பிச்சது. ஸோ பாஜக அவங்க ஆரம்பிச்சத பாஜக சொன்னதுக்கு திமுக பதில் இன்னும் சொல்லிட்டு இருக்கு. அவர் அன்னைக்கு ஒன்று சொன்னாரு, அதுக்கு இத்தனை நாள் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? இவங்க பொய் பரப்பும் போது ஒரு அரசியல் கட்சியோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பொய்யை உடைக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி நீ தமிழ்நாட்டில் சுச்சுவேஷன் மாறி இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த கையெழுத்து இயக்கமும் வருது. தமிழ்நாட்டில் வந்து இத்தனை கோடி பேர் படிச்சிருக்காங்க, மூன்று மொழி படிச்சிருக்காங்க, இத்தனை கோடி பேர் மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு 3 மொழி படிக்கிறதுல பிரச்சனை இல்லை, அதனால அந்த கையெழுத்து இயக்கம், அதனால அதுக்கான வரவேற்பு, அதெல்லாம் தான் பார்க்குறோம். ஸோ அதனால இவங்க செட் பண்றாங்க, அவங்க செட் பண்றாங்க. அவங்க எல்லா கட்சிகளும் அரசியல் செய்வாங்க, அரசியல் செய்யாம அவியல் செய்ய போறாங்க. இப்போ இதுல படுதோல்வி அடைஞ்சதுனால மும்மொழியில திமுகவால ஒன்றும் பண்ண முடியுங்கிறதுக்காக டக்குன்னு டைவர்ட் பண்ணி டீலிமிட்டேஷன் படுதோல்வி அடைவாங்க. மும்மொழி இருமொழியாது வாட் இஸ் இன் இட் ஃபார் மீன்னு மக்கள் நினைப்பாங்க. ஏன்னா அவங்க தான் படிக்கணும், அவங்களோட பிள்ளைகள் தான் படிக்கணும். டீலிமிட்டேஷன் 39 பேர் பார்லிமெண்ட்டுக்கு போனா என்ன, 49 பேர் போனா என்ன, 35 பேர் போனா என்ன, 55 பேர் போனா என்னன்னு கேட்பாங்க. அதனால அவங்களுக்கு என்ன நஷ்டம்? இருந்தாலும் ஒரு காமன் மேனுக்கு ஆளுங்கப்பா தமிழ்நாட்டுல இருந்து தொகுதி குறைக்க போறாங்களாப்பா அப்படிங்கும் போது நம்ம வஞ்சிக்கு படிக்கிறோம் ஒரு சின்ன ஒரு எண்ணமும் வராது. அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம். ஏன்னா இதுல பற்ற புரிதல் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கே இல்லை. அரசியல் கட்சிகள் இருந்தாலும் அவங்க அதை ட்விஸ்ட் பண்ணி தான் ப்ரெசென்ட் பண்றாங்க. அப்படி ப்ரெசென்ட் பண்ணும்போது காமன் மேனுக்கு அவங்களுக்கு அரசியல்வாதிகள் மேல இருக்கிற வெறுப்பு, கோபம் ஆல்ரெடி இருக்குல்ல. அது என்ன ஆகும்? 40 பேர் போய் என்னத்தை பண்ணிட்டாங்க, 30 பேர் போனான்னா 50 பேர் போனான்னு தான் பார்ப்பாங்க. அப்படியாப்பா, கம்மியாயிடுச்சாப்பா, ஜாஸ்தி ஆயிடுச்சாப்பா, அவ்வளோதான் கேட்பாங்க. அதனால இது வந்து ஒரு காமன் மேன் ப்ராப்ளம் கிடையாது. டீலிமிட்டேஷன் இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, விவாதங்கள்லாம் நீங்க பாருங்க, அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க, தமிழ்நாடோட பொலிட்டிக்கல் மைலேஜ், தமிழ்நாடோட பொலிட்டிக்கல் பவர் வந்து போயிடுங்கிறாங்க. இதுக்கும் காமன் மேனுக்கு என்ன சம்பந்தம்? இவங்களுடைய வாய்ஸ் கம்மியாகுமே இவங்க பயப்படுறாங்க. அது ஆக போறது இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இவங்களுக்கு அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு 39+1 40 இருக்கிறதுனால தமிழ்நாடு இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த டாப் 5 பிக் ஸ்டேட்ஸ். யூபி, பீகார், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு டாப் 5 பிக் ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாடு வருது. ஸோ அதனால தமிழ்நாடுக்கு அந்த முக்கியத்துவம் இருக்கு. ஆனால் லாஜிக்கலி பார்த்தா ஆந்திரா தெலுங்கானா பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஆந்திராக்கு இதே மாதிரி பவர் போயிடுனாங்க. 42 சீட்ஸ் இருந்துச்சு பார்ட்டிஷனுக்கு முன்னாடி, தெலுங்கானா பீரியடுக்கு முன்னாடி. ஆனால் இன்னைக்கு ஆந்திராக்கு முக்கியத்துவம் குறைஞ்சிருக்கா, ஜாஸ்தியாக இருக்கா? அதிகமாக இருக்கு. இதுக்கு முன்னாடி யூனிஃபைட் ஆந்திரா இருந்தப்போது யூபியில் ஜாஸ்தியாக இருந்துச்சா, கம்மியாக இருந்துச்சா? அதிகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ ராஜசேகர் அத்தனை எம்பிஸ் அனுப்பிச்சார். அப்போ இங்கே திமுகலேருந்து அத்தனை எம்பிஸ் போனாங்க. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எலெக்ஷனுக்கு மாறும். ஒரு சின்ன ஸ்டேட்ஸோட 5 சீட்ஸ் கூட இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய ஸ்டேட்ஸோட 30 சீட்ஸும் பிரயோஜனம்லாம் போகும். இங்கே 10 வருஷமா 11 வருஷமா ஆகிட்டு இருக்கா. தமிழ்நாட்டிலே போகிற எம்பிஸ்னால எதுக்குமே பொலிட்டிக்கல் இதுவே இல்லைல்ல, ரெலவென்ஸே இல்லைல்ல. தமிழ்நாடுலேருந்து 14லேருந்து ஸ்வீப் பண்ணி அனுப்புறதுனால எந்த ரெலவென்ஸுமே இல்லையே. பிகாஸ் சென்டரில் இருக்கிற ரூலிங் டிஸ்பென்ஷனுக்கு இது தேவைப்படலை. ஆனால் இதே தமிழ்நாடு நம்பி தான் அதுக்கு முன்னாடி 10-15 வருஷமும் ஆட்சி நடந்துச்சு. 16 வருஷம் 98லேருந்து இன்க்ளூடிங் 91. ஏன்னா அப்பயும் ஏடிஎம்கே சப்போர்ட் நரசிம்மராவ் அவர்கள் தேவைப்பட்டது. ஸோ கிட்டத்தட்ட 89லேருந்து 89ல தோ டிஎம்கே டு நாட் வின். ஸோ 91லேருந்து 2014 வரைக்கும் அத்தனை வருஷம் தமிழ்நாடோட சப்போர்ட்ல தான் இருந்துச்சு. ஆனால் கடந்த 11 வருஷம் தமிழ்நாடோட சப்போர்ட் எல்லாமே நடக்குது. ஸோ வெதர் யூ ஆர் அ பிக் ஸ்டேட் ஆர் அ ஸ்மால் ஸ்டேட், இட் டசன்ட் மேட்டர். அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் என்ன மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது, அந்த எலெக்ஷன்ஸ் என்ன மாதிரி ரிசல்ட்டை கொடுக்குது, அதோட கான்சிக்வன்சஸ், அதோட பேலன்ஸ் இம்பேலன்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்தும் ஒரு பார்ட்டிஸ்லேருந்தும் கொண்டு வரதை பொறுத்து தான் இருக்கே தவிர, ஒரு காலத்தில் ஒரு கட்சி எம்பிக்கெல்லாம் மினிஸ்டர்ஷிப் கொடுத்துருந்தாங்க. இப்ப கூட பாஜக கொடுத்துருக்கு. இல்ல தேவைப்படுது. இல்ல அது ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்துச்சு. ஒரு ஓட்டுல தோத்தாங்கல்ல. ஸோ ஒரு கட்சி எம்பியோட ஓட்டுமே தேவைப்படுது. இன்னைக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடையாது. ஸோ அதனால இவங்க சொல்றது என்ன, எங்களோட பொலிட்டிக்கல் மைலேஜ் குறைஞ்சிரும், 40லேருந்து எங்களுக்கு வந்து இத்தனை வேணும், 62 வேணும், ஆனால் 50 தான் வரும், அதனால 12 சீட் லூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றதுலாம் ஒரு அசம்ஷன். இவங்களுக்கு எந்த தகவலும் கன்ஃபர்மேஷன். இது கிரவுண்ட் லெவலில் பாதிப்பு ஏற்படுத்தாது. இது கிரவுண்ட் லெவல் ஏற்படும். இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ள தான். அதுவுமே இவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காது. ஏன்னு சொல்றேன்னா, அகிலேஷ் யாதவ் அப்போஸ் பண்ண போறாரா? இல்ல. தேஜஸ்வி யாதவ் அப்போஸ் பண்ண போறாரா? இல்ல. மம்தா பானர்ஜி அப்போஸ் பண்ண போறாங்களா? இல்ல. இவங்க எல்லாருக்குமே அடிஷன்ஸ் தான் வரும். இவங்க என்ன பேசிஸ்ல வச்சாலும், பாப்புலேஷன் பேசிஸ்ல வச்சாலும் சரி, 71 சென்சஸ் பேசிஸ்ல வச்சாலும் சரி, ப்ரோரேட்டால வச்சாலும் சரி, நமக்கு எதுன்னு தெரியல, எதுல வச்சாலுமே எல்லா ஸ்டேட் இவங்க எல்லாருக்குமே ஜாஸ்தி தான் வரும். இவங்க என்ன கேட்கறாங்க, பினராயி விஜயன் பிளஸ் இது சந்திரபாபு நாயுடுவும் என்ன சொல்றாரு, பாப்புலேஷன் டிஃபரெண்ட், டீலிமிட்டேஷன் டிஃபரெண்ட். ஆந்திராக்கு சீட்டு ஜாஸ்தி தான் ஆக போகுது எப்படியா இருந்தாலும்.
ஏன்னா அவங்க தெலுங்கானா கிட்ட லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன வந்தாலும் போனஸ் தான், ஆந்திராக்கு என்ன வந்தாலும் போனஸ் தான். ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு ரெலவன்ஸ் கம்மியாக இருக்கலாம்னு நினைக்கலாம், ஆனால் அவங்க சப்போர்ட்டில் இருக்குது. பட் நம்பர் கேமில் பார்த்தோம்னா கம்மியாலேருந்து ஜாஸ்தி தான் ஆக போகுது. இப்போ இதில் நேஷனலி டிஎம்கே மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கிறது. மிஞ்சி போனால் கேரளா சப்போர்ட் பண்ணுவாங்க, தவிர கர்நாடகாவில் சித்தராமையா கர்நாடகா பேஸ்டாக அப்போஸ் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா காங்கிரஸாக அவங்க சப்போர்ட் பண்ணணும். அப்போ காங்கிரஸ் வந்து ஹரியானாவில் சப்போர்ட் பண்ணுவோம் மாட்டாங்க. ஏன்னா ஹரியானாவில் 10 சீட்டு, கேரளாவிலையும் 20 சீட்டு. ஆனால் பாப்புலேஷன் 50 lakhs தான் டிஃபரன்ஸ். ஸோ அப்போ காங்கிரஸ் ஹரியானாவில் வந்து டீலிமிட்டேஷன் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால தேசிய கட்சின்னு வரும்போது அவங்க ஸ்டேட் வைஸ் எடுக்க முடியாது. ஸோ கர்நாடகாவில் இருந்தாலுமே செல்வ பெருந்தைங்க வந்து இங்கே எடுக்க முடியுது அவரால். அதான் ஏன்னா இங்கே இருக்கிறதுனால இங்கே அவங்களால எடுக்க இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி பேச முடியும். கேரளாவில் மட்டும்தான் பேச முடியுமே தவிர மற்ற எந்த மாநிலத்தையும் இவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காது. ஸோ சித்தராமையா அவர்களும் சொல்லலாம் கர்நாடகா கணிதம், ஆனால் கர்நாடகாவுக்கு அடிஷனல் சீட்ஸ் வரப்போகுது. கர்நாடகாவுக்கு இன்னைக்கு அவங்க டிஸ்அட்வான்டேஜில் இருக்காங்க. 28 இருக்கு. அது வந்து விச் இஸ் கிராஸ்லி அன்ஃபேர். ஸோ அப்படி இருக்கும்போது கர்நாடகா வந்து ப்ரோரேட்டா படியும் சரி இல்லாட்டி பாப்புலேஷன் பேஸ்லையும் சரி எந்த பேசிஸ்லையுமே வரப்போகிற அடிஷன்ஸாக அப்போஸ் பண்ண மாட்டாங்க. ஆந்திராவில் எந்த கட்சியும் வரப்போகிற அடிஷனாக அப்போஸ் பண்ணாது, பெங்கால் அப்போஸ் பண்ணாது, பீகார் அப்போஸ் பண்ணாது, யூபி அப்போஸ் பண்ணாது, ஒரிசா அப்போஸ் பண்ணாது. ஒரிசாவில் பிஜேபி தான் இருக்குது இன்னைக்கு. ஒரிசா அப்போஸ் பண்ணாது, ஜார்க்கண்ட் அப்போஸ் பண்ணாது. அப்போ யார் அப்போஸ் பண்ண? நார்த் ஈஸ்ட்லேயே அப்போஸ் கிடையாது. நார்த் ஈஸ்ட்லேயே அப்போஸ் பண்ண போதும். அப்போ யார் அப்போஸ் பண்ண போகிறாங்க? இதுலேயும் சப்போர்ட் கிடையாது. தமிழ்நாட்டில் பாஜக தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் அப்போஸ். மற்ற அனைத்து கட்சிகளும் இப்படி தான் வேணுங்கிற அப்போஸ்னா என்னன்னா இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க 71 பேசிஸில் வைங்க, இல்லைனா 543 இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. 71 பேசிஸ்லேயே வந்துருச்சு. இன்னைக்கு ப்ரோரேட்டாக இருக்குல்ல, தமிழ்நாடோட ஷேர் வந்து 7.2% ஆஃப் 543 which is 39. இதே 7.2% தான் 840 ஆனாலும் இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். which means it's 71 பேசிஸ் தானே. ஏன்னா 7.2 39 சீட்ஸே 71 பாப்புலேஷன் சென்சஸ் பேஸ் தான். அதே பர்சன்டேஜ் தான் ப்ராக்டிகலி அன்ஃபேர் என்று நிறைய வல்லுநர்கள் வாதாடுறாங்க. எப்படிங்க இப்போ இருக்கிற பாப்புலேஷன் தானே பார்ப்பீங்க நீங்க? அதுதான் நான் சொல்றேன். ப்ரோரேட்டா எந்த மாநிலங்கள்லையும் எந்த கட்சிக்கும் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணது. ஏன்னா சென்சஸ் பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆரம்பிச்சு 1976 76 முன்னாடி பாப்புலேஷன் கண்ட்ரோல் இது இனிஷியேட்டிவ்ஸ் ஆரம்பிக்கல. ஸோ இந்த சென்சஸ் பேசிஸ் டீலிமிட்டேஷனே கொண்டு வராத காரணம் இதுதான். பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் சில ஸ்டேட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, சில ஸ்டேட்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அப்போ வந்து டீலிமிட்டேஷன் கமிட்டிஸ் என்ன சொல்லுதுன்னா இட் ஷுட் பி பேஸ் கான்ஸ்டியூஷன், இட் ஷுட் பி பேசிஸ் பாப்புலேஷன். அப்போ பாப்புலேஷன் கண்ட்ரோல் நல்லா பண்ண ஸ்டேட்ஸை தண்டிக்கணுமா? அதுதான் கொஸ்டின் தான் கேள்வி. 81லையும் சரி 91லையும் சரி வாஜ்பாய் டைம்லையும் சரி எல்லா டைமும் புஷ் பண்ணிட்டு போனதுக்கு காரணம் அந்த 20 வருஷம் தான் ஆயிருந்துச்சு பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் ஆரம்பிச்சு. இப்போவே அதுக்கு எடுக்கணும், லெட் இட் கோ அப்படின்னு சொல்லி இப்போ வாஜ்பாய் அவர்கள் 25 இயர்ஸ் தள்ளி வச்சார். ஸோ இப்போ அதை 25 திரும்பி அந்த ஃப்ரீஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃப்ரீஸ் அதுதான். ஸோ இப்போ ஃப்ரீஸ் பண்ணணுமா இல்லாட்டி 71 பேசிஸ்லேயே பண்ணணுமா? இவ்வளோதான். 71 பேசிஸ்னா இந்த ப்ரோரேட்டா எக்ஸிஸ்டிங். இன்னைக்கு யூபிக்கு 14%, 14.5% ரேஷியோ, தமிழ்நாடுக்கு 7.2%, கேரளாவுக்கு 3.5%, மகாராஷ்டிராவுக்கு 8%, வாட் எவர் நம்பர். ஒரு ஸ்டேட்னா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அதே பர்சன்டேஜ் இருக்குன்னா யாருக்குமே இந்த பிரச்சனை இருக்க போதும் இல்லை. அதர் ஸ்டேட்ஸ் மைட் டிமாண்ட் யூபிஐல எங்களுக்கு பாப்புலேஷன் ஜாஸ்தி வேணும்னு. ஆனால் அப்போ நீங்கள் வந்து மற்ற ஸ்டேட்ஸு பாப்புலேஷன் கண்ட்ரோல் நல்லா இம்ப்ளிமெண்ட் செய்யணும் தண்டிச்ச மாதிரி ஆகும்னு ஆர்கியூமெண்ட் வரலாம். ஸோ அதனால அதே ப்ரோரேட்டாவில் தான் வரும்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. அதை தான் திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே பர்சன்டேஜில் தான் ப்ரோரேட்டா பேசிஸில் வரப்போது யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இஸ் அகைன் 71 பேசிஸ் தான். ஸோ முதலமைச்சரும் அதுதானே சொல்கிறார், ஸ்டாலின் அவர்களும் 71 பேசிஸ் தான் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. 71 பேசிஸில் எடுத்துட்டா நீங்கள் வாதம் அடிபட்டு போயிடுமே. ஸோ அதனால் இதுலேயும் அவங்க தோல்விவிட்டாங்க. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது நிறைய பேர் என்ன எதில் நோட் பண்ணுற மிஸ் பண்ணுறாங்கன்னா திமுக இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு காரணம் ஒன்று அவங்க கவர்னன்ஸ் ஃபெயிலியர்ஸாக ஹைலைட் பண்ணுறாங்க. ஆனால் முக்கியமாக இன்னும் ஒன்று என்னன்னா இந்த மாதிரி ஆன்டி சென்டர் அவங்க மெஷர்ஸ் எடுக்கும்பொழுது பிஜேபி எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, ஆன்டி தமிழாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஆன்டி தமிழ்நாடு, ஆன்டி தமிழ், ஆன்டி ஃபெடரல் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும், இங்கே இருக்கிற மாநில கட்சிகள் பிஜேபி கூட கூட்டணி வைக்க தயங்கும். அதிமுகவோ பாமகவோ தேமுதிகவோ மற்ற கட்சிகளோ கூட்டணி வைக்க தயங்கும். ஸோ அதையும் அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ பிஜேபிக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் வரலனாலும் மக்கள் மத்தியில், ஏன்னா இந்தியா டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும் இல்லை இது மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், மக்கள் மனசில் தோத்துட்டாலும் அரசியல் கட்சிகள் இன்னும் அந்த பழைய பஞ்சாங்க சித்தாந்தத்திலே இருக்கிறதுனால அவர்கள் ஹெசிடேட் பண்ணுவாங்கங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஆனா அதனால கன்சிஸ்டன்டா பிஜேபி ஆன்டி தமிழா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இத்தனை ஆண்டுகளா முயற்சி செய்து நடக்காதது இது மூலமா நடந்துருமா? அதாவது அவங்க பண்ற அட்டெம்ப்டுக்கான ரீசன் சொல்றேன். புரியுது. அது வந்து இது நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல தான் தெரியும். ஏன்னா என்னைக்கு நீங்க 18% வந்துருச்சு என்டிக்கு அன்னைக்கு அக்செப்டன்ஸ் இருக்கு.
இந்த நோக்கத்தை நம்ம பார்க்க மிஸ் பண்றோம். ஆமா, அதை இந்த நோக்கத்தை பார்க்க மிஸ் பண்ணோம். பிஜேபிக்கு மற்ற ரீஜனல் பார்ட்டிஸ் அலையன்ஸ்க்கு போகக்கூடாது, ஆனால் எவ்வளவு தூரம் தள்ள முடியுமோ தள்ளணும். ஏன்னா பிஜேபி இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா இதை வச்சுட்டே அவர்கள் தனித்து விடப்படணும் அப்படின்னு டிஎம்கே ஸ்ட்ராட்டஜியா இது இருக்கணும்னு நான் பார்க்குறேன். சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் கூட பேசியிருந்தாரு, 1965 எப்படி திமுகவிற்கு இருந்ததோ 2025 பாஜகவிற்கு என்று. அதே மாதிரி நீங்களும் சொல்லியிருந்தீங்க, இப்போது இந்த மும்மொழி கொள்கையால் பாஜக இன்னுமே அதிகமாக மைலேஜ் கிடைச்சிருக்கு, அதிகமாக அடுத்து ஆடிட்டு இருக்காங்க என்று இந்த வார்த்தை நீங்க ஏத்துக்கிறீங்க? 65 இந்த 2020 அதான் ஒரு என்டிஏக்கான பிரேக் த்ரூ இயரா கண்டிப்பா இந்த எலெக்ஷன் இருக்கும். இந்த இயரும் சரி, இந்த எலெக்ஷனும் சரி, தமிழ்நாடுல என்டிஏக்கான பிரேக் த்ரூ எலெக்ஷன்ஸா இருக்கும். அது எவ்வளோ சீட்ஸ் ஈச் பார்ட்டிக்கு வரதெல்லாம் we will leave it to time. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இன்னும் டைம் நிறைய இருக்கு. 1 year is a long time, but it will be a breakthrough year. ஒரு சின்ன திருப்பம். It will be a breakthrough election for NDA, for தமிழ்நாடு பாலிடிக்ஸே. ஒரு இருவழி போட்டி தான் இருந்துச்சு, இருமுனை போட்டி தான் இருந்துச்சு தமிழ்நாடுல. அது கண்டிப்பா மாறும். மல்டிபிள் அலையன்சஸ், மல்டிபிள் ஃப்ரண்ட் வர ஒரு எலெக்ஷனாக மாறும். அதில் என்டிஏக்கு இது ஒரு பிரேக் த்ரூ இயராக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 24ல் 18% வாங்கியாச்சு. ஸோ அதுக்கு மேலே தான் போக முடியுமே தவிர அது கம்மியாகாது. அதில் தான் சார், சாரி டு இன்டரப்ட், என்னன்னா 24 என்பது மோடிக்கான தேர்தல். ஸோ மோடியா ராகுலா என்பது போல ஒரு தேர்தல் இருக்கும்போது அதிமுகவா ஸ்லைட்லி இரலவெண்ட், கொஞ்சம் இரலவெண்டாக இருந்துச்சு. இந்த பக்கம் என்டிஏ, இந்த பக்கம் இந்திய அலையன்ஸ் 2 கூட்டணி இருந்துச்சு. ஸோ மோடி வேணும் என்று நினைப்பவர்கள் இங்கேயும், மோடி வேண்டாம் என்று நினைப்பவர்கள் அந்த பக்கம் பிரிஞ்சும் ஓட்டு போட்டிருப்பாங்க. 2026 அப்படிங்கிற போது சிஎம் ஃபேஸ் யாரு அப்படின்னு கேட்கும்போது பாஜகவிற்கு அங்க ஒரு சின்ன ஒரு பின்னடைவு. சிஎம் ஃபேஸ் இல்ல, சிஎம் ஃபேஸ் இல்ல, பட் இல்ல இஷ்யூ பேஸ்ட் எலெக்ஷன்ஸா தான் இருக்கும். அதான் இது ஒரு பிரேக் த்ரூ எலெக்ஷனா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இஷ்யூ பேஸ்ட் எலெக்ஷன்ஸா இருக்கும், கவர்னன்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ற எலெக்ஷன்ஸா இருக்கணும். சி என்னைக்குமே we need not be stuck in the past. தமிழ்நாடுல இப்படிதான், அதனால தான் அப்படிதான் அப்படின்னு கிடையாது. தமிழ்நாடுல இந்த மாதிரி இருக்கு. இப்போ அப்படி பார்த்தோன்னா பெங்காலில் இப்படி தான் இருந்துச்சு, பெங்காலில் மாறி இருக்கு. ஒரிசால இப்படி தான் இருந்துச்சு, ஒரிசால மாறி இருக்கு. கர்நாடகாவில் ஜேடிஎஸ் என்னைக்காவது பிஜேபி கூட அலையன்ஸ் வரும்னு நினச்சி பார்த்துருப்பாங்களா? இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ மகாராஷ்டிராவில் எப்படி டைனமிக்ஸ் மாறி இருக்கு. ஒரு காலத்தில் சிவசேனா வாஸ் அ பிகர் பார்ட்டி, பிஜேபி வாஸ் அ ஸ்மாலர் பார்ட்டி. ஸோ டைனமிக்ஸ் என்றைக்குமே மாறும். ஹரியானாவில் எப்படி மாறி இருக்கு, கண்டினியூஸ் 3 terms ஃபார் ஒரு பார்ட்டி. இது மாதிரிலாம் நான் அப்போ ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா டெல்லியில் எப்படி மாறி இருக்கு. ஸோ இது என்றைக்குமே இப்படி தான் இருந்திருக்கு அப்படின்னா ஒரு மாநிலத்தில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரேக் த்ரூ, ஒரு சேஞ்ச் வரும் தான் பார்க்குறேன். Too early to discuss on other things. It will be issue based elections. இந்த கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா இல்லையா, டிஎம்கே கவர்மெண்ட் கண்டினியூ ஆகணுமா, இல்லாட்டி வேற ஒரு ஃபார்மேஷன் பவருக்கு வரணுமா அப்படிங்கிற பேஸ்ல தான் மக்கள் ஓட்டு போட போறாங்க. அவங்க அதிருப்தி பெருமளவில் இருக்கு. கிரவுண்ட்ல டிஎம்கேக்கு அகேன்ஸ்டான அதிருப்தி பெருமளவில் இருக்கு. அதை கவர் அப் பண்றதுக்கு தான் டிஎம்கே இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அது எலெக்ஷன்ல இந்த கவர்மெண்ட் வெளில போகணும் அப்படிங்கிற பேசிஸ் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அப்போ யார் ஒரு கிரெடிபிள் ஃபேஸ், கிரெடிபிள் ஆல்டர்னேட், கிரெடிபிள் அலையன்ஸ், ஸ்ட்ராங் அலையன்ஸ் அப்படி கொடுக்குறாங்களோ அவங்கள சூஸ் பண்ணுவாங்கன்னா என்னுடைய பார்வையாக இருக்கும். ரொம்ப விரிவாக கலந்துரையாடி இருக்கும். நேரில் நேரம் கொடுத்து பேசுமைக்கு மிக்க நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. நிறைய பேர் சாருடைய மறைவுக்கு காரணம் என்ன அப்படின்றத ரொம்ப வருத்தத்தோட எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க சார். நீங்க அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும் சார். அவருடைய இடைவிடாத உழைப்பு, மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல அவர் இரவு பகல் பாராம. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.